வணக்கம். இந்த பொங்கல் ஸ்பெஷல் வீடியோஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஜவ்வரிசி சேமியா வச்சு செய்யக்கூடிய பால் பாயசம் பார்க்க போகிறோம். இந்த ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம்ஸ் ஆஃப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஒரு 15 கிராம்ஸ் ஆஃப் வெர்மிசிலி, அதாவது பாயாசம் செய்யக்கூடிய சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 300 ml போல் ஃப்ரெஷ்ஷான பசும்பால் எடுத்திருக்கேன். தண்ணீர் நம்ம ஒரு கப் போல் நம்ம தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா 100 கிராம் போல் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நெய் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்காக காடமன் நான் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காயை. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான ஜவ்வரிசி சேமியா பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு நட்ஸு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி நம்மளுக்கு லைட்டாக நிறம் மாறட்டும். முந்திரி ஆட் பண்ணி நம்மளுக்கு லைட்டான கலர் சேஞ்ச் ஆகணும். ரொம்பலாம் முந்திரி கலர் சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க. ஸோ முந்திரி ஆட் பண்ணி இந்த பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாதாம் ஆட் பண்ணிடலாம். பாதாமும் முந்திரியும் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு நிறம் மாதிரி ஃப்ரை ஆகி வரட்டும். ஸோ பாருங்கள், முந்திரியும் பாதாமும் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ரைசின்ஸ், அதாவது உலர் திராட்சை ஆட் பண்ணிடலாம். உலர் திராட்சை பொரிஞ்சிடுமா நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு நல்லா வறுப்பத்திடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம எடுத்த வெர்மிசிலியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும், ரொம்பலாம் தீச்சிடக்கூடாது. ஸோ பாருங்கள், வெர்மிசிலி ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ஸோ இப்போது நெய்யில் நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிடலாம். ஜவ்வரிசி நம்மளுக்கு நல்லா வறுப்படணும். மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பாயாசம் ஸ்வீட்னஸுக்கு பதில் நம்மளுக்கு சார்னஸ் கொடுத்துரும், கசப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ பாருங்கள், ஜவ்வரிசி நெய் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு இருக்கும். ஜவ்வரிசி நம்மளுக்கு பொரிஞ்சு வரணும். ஜவ்வரிசி நெய்யில் பொரிஞ்சு வந்தால் தான் ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். பாருங்கள், ஜவ்வரிசி நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஸோ ஜவ்வரிசி வேகிற அளவுக்கு நான் நல்லா 1 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஜவ்வரிசி நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டும். ஜவ்வரிசி நம்மளுக்கு வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ் போல் ஆகும் மிதமான தீயில். ஸோ 7 மினிட்ஸ் போல் நம்ம மிதமான தீயில் லிட் போட்டு க்ளோஸ் போட்டு விட்டலாம். ஜவ்வரிசி நம்மளுக்கு வேகட்டும். ஸோ பாருங்கள், ஜவ்வரிசி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுட்டு இருந்தோம். ஜவ்வரிசி நல்லா டிசால்வ் ஆகிற கன்சிஸ்டன்சியில் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தி எடுத்த வெர்மிசிலி ஆட் பண்ணலாம். சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வேக வைக்கலாம் மிதமான தீயில். ஸோ பாருங்கள், வெர்மிசிலி ஆட் பண்ணிட்டேன். மிதமான தீயில் ஒரு 4 நிமிஷம் போல் இருந்தால் நம்மளுக்கு வெர்மிசிலி வெந்துடும். ஸோ பாருங்கள், வெர்மிசிலி ஆட் பண்ணி 1 மினிட் போல் ஆகுது, மிதமான தீயில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் ஆட் பண்ணலாம் மிதமான தீயில். ஸோ நம்ம எடுத்து வச்ச பால் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வெர்மிசிலி நம்மளுக்கு இன்னொரு 2 மினிட்ஸ் போல் வேகணும் மிதமான தீயில். அப்படியே விட்டுடலாம். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃப்ளேவரிங் வச்சுட்டான கார்டமனை ஆட் பண்ணலாம். நம்ம பால் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் இருந்தது. இப்போ நம்ம ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டுக்காக நான் இன்றைக்கி கார்டமம் எடுத்து நான் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சஃப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு இஷ்டமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கார்டமம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஜவ்வரிசி சேமியா பாயசத்துக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் நல்லா கலக்கலாக இருக்கும். அதனால நான் ஏலக்காயை கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பொடியாக போட்டால் பிடிக்கும், நீங்கள் பொடி ஆட் பண்ணலாம். இல்லை குங்குமப்பூ பிடிக்கணும், நீங்கள் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணலாம்.
எனக்கு வந்து இந்த பாயசத்துக்கு பர்டிகுலராக வந்து ஏலக்காவை கிள்ளி போட்டு அதுலேருந்து வர அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அந்த அரோமா வந்து நல்லா ரொம்ப வந்து ஒரு திகட்டுற மாதிரியும் இருக்காமல் ஒரு கலக்கலாக இருக்கும். நம்மளுக்கு இன்னும் கூட சாப்பிட்றதுக்கு தூண்டும் அந்த ஸ்மெல்லு. அதனால் வந்து நான் ஏலக்காய் வந்து கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் போல் மிதமான தீயில் இருக்குது. நம்ம அப்புறமா சர்க்கரை ஆட் பண்ணலாம். சேமியா வந்து நல்லா வெந்துடணும். சேமியா வேகாமல் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணோம்னா சேமியா வந்து வேகாது கடைசி வரைக்கும். ஸோ சேமியா வந்து நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், பால் ஆட் பண்ணி மிதமான தீயில் வந்து ஒரு 2 நிமிஷம் போல் இருந்துச்சு. நம்ம கார்டமன்லாம் ஆட் பண்ணி எல்லாமே அந்த ஓவில் இப்போ நம்மளுக்கு வேர்மசிலி வந்து நல்லா வெந்துடுச்சு சேமியா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ சுகர் வந்து நம்மளுக்கு டிசால்வ் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு 3 மினிட்ஸ் போல் அகைன் ஒரு மிதமான தீயில் வச்சா போதும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரெசிபி வந்து கம்ப்ளீட் ஆகிடும் 3 நிமிஷத்தில். கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு சேமியா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை ஆட் பண்ணணும், இல்லைன்னா சேமியா வேகாது. அதே போல் ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் தான் சேமியாவும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து சர்க்கரை வந்து ஒரு மிதமான தீயில் 3 நிமிஷம் போல் இருக்கட்டும். சர்க்கரை கரைஞ்சி லைட்டாக நம்மளுக்கு பால் வந்து வற்றி வந்தால் போதும். ரொம்பலாம் வற்ற தேவையில்ல, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பாயாசம் வந்து நம்மளுக்கு ரொம்பவும் வந்து வாத்திரியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து திக்காக இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது எனக்கு பாயாசம். ஸோ சர்க்கரை ஆட் பண்ணி எனக்கு ஃபர்தராக வந்து எந்த அளவுக்கும் எனக்கு வந்து லிக்விட் அது போல் ஆட் ஆகலை. ஸோ 3 நிமிஷம் போல் மிதமான தீயில் கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம 3 நிமிஷம் போல் மிதமான தீயில் அடுப்பை வந்து விட்டு வைப்போம். ஸோ பாருங்கள், சர்க்கரை ஆட் பண்ணி மிதமான கீழே 3 நிமிஷம் போல் இருந்தது. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச ட்ரை நட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப கலக்கலான ஜவ்வரிசி சேமியா பாயாசம் உங்களுக்காக வேண்டி இந்த பொங்கல் ஸ்பெஷலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.